கருப்பு கொண்ட கடலையில் வெள்ளை குருமா வச்சு பாருங்கள். 4 சப்பாத்தி சாப்பிட்றவங்க 6 சப்பாத்தி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த வெள்ளை குருமா டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி நம்ம டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கருப்பு கொண்ட கடலையை ஒரு 150 கிராம் ஓவர் நைட்டில் ஊற விட்டு 3லிருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. சுண்டல் நல்லா மாவு மாதிரி இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாய் சூடு பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. குருமாவோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காய்ச்சதும் ஒரு ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு இது நல்லா பொரிஞ்சதும் மீடியம் சைஸ் அளவுள்ள ஒரு வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன். இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெயில். இது கூடவே இஞ்சி பூண்டையும் சேர்த்து ஒரே இதாக வதக்கி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வெங்காயமும் இஞ்சி பூண்டு விழுதும் பச்சை வாசனை இல்லாமல் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப கலர் மாறிடக்கூடாது. மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கியிருக்கு. ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா மட்டும் சேர்த்து இதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்து அந்த கருப்பு சுண்டலை அந்த தண்ணியோடய சேர்த்துக்கோங்க. தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துடாதீங்க. இந்த தண்ணியில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நம்ம குருமாவில் தண்ணி சேர்க்க தான் போகிறோம். இந்த தண்ணியாக இருக்கட்டும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி விட்டு ஒரு கொதி வரட்டும். இந்த குருமாவுக்கு தேவையான மசாலா ஒன்று அரைக்கணும். அதை என்னங்கிறத பார்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் தேங்காவை. இது கூடவே ஒரு 10 முந்திரியை சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இதனால் தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சோம்பை இதை அப்படியேவும் சேர்க்கலாம். நீங்கள் தூளாகவும் சேர்த்துக்கலாம். டைரெக்டாக நீங்கள் குருமாவில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். குருமா நல்லா ஒரு கொதி வந்திருக்காங்கிறத பார்க்கலாம். நல்லா ஒரு கொதி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சு அந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். நார்மலாக எப்பயும் வைக்கிற குருமாவோட டேஸ்ட்டோட இந்த வெள்ளை குருமாவோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். நம்ம சேர்த்துருக்கிற தேங்காயினோட ஃப்ளேவர், தேங்காய் விழுதில் முந்திரி சேர்த்துருக்கோம் இல்லையா, டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். நம்ம சுண்டலில் வேக வச்ச தண்ணியும் தேங்காய் விழுது அரைச்சதையும் சேர்த்ததுலேயே குருமாவோட கன்சிஸ்டன்சி சரியாக இருக்குது. இப்போ இதில் ஒரு இனுக்கு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கீரைனதாக சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு தக்காளி 4 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த குருமாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கிறேன். சுண்டலில் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருந்தேன். நம்ம குருமாவுக்கு தேவையான உப்பை மட்டும் தான் இப்போ சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். தக்காளியும் பச்சை மிளகாயும் வேகணும்னு அவசியம் இல்லை. அந்த ஃப்ளேவர் இறங்கி வந்தால் போதும். 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருக்கோம். பர்ஃபெக்டாக குருமா ரெடியாகி வந்திருக்கு. இந்த குருமா சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, பூரி, பரோட்டா, நான், ரொட்டி இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.